स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। போன வாரம் நம்ம 10வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திலிருந்து விடை பெற்று கொண்டு துவாரகைக்கு கிளம்புகின்றார். அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு. கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திலிருந்து கிளம்பும் பொழுது எப்படி பக்தர்கள் கிருஷ்ணருடைய பிரிவில் ஒரு ஆன்மீகமான துயரத்தை அனுபவித்தார்கள். அதைத்தான் போன வாரம் பார்த்தோம். சத்சங்கான் முக்த துஸ்ஸங்கோ ஹாத்தும் நோத்சகதே புதஹ கீர்த்தியமானம் யசோயஸ்ய சக்ருதாகண்ய ரோச்சனம் தஸ்மின் ஞஸ்ததியா பார்த்தா சகேரன் விரகம் கதம் தர்ஷன ஸ்பர்ஷ சம்லாப ஷயனாசன போஜனாக. தீய உறவை ஒழித்து தூய பக்தர்களின் சகவாசத்தினால் பரமபுருஷரை அறிந்து கொண்ட புத்திசாலிகள் பகவானின் பெருமைகளை ஒரே ஒரு முறை மட்டுமே கேட்டிருந்தாலும் சக்ருதாக்கண்ய ரோச்சனம் அவற்றை திரும்ப திரும்ப கேட்பதிலிருந்து அவர்களால் ஒருபோதும் விலகி நிற்க முடியாது. அப்படியானால் பகவானுடன் நெருக்கமான சகவாசம் கொண்டும் நேருக்கு நேராக அவரை பார்த்து கொண்டும் அவரை தொட்டுக்கொண்டும் அவருடன் பேசிக்கொண்டும் உறங்கிக் கொண்டும் அமர்ந்து கொண்டும் மற்றும் அவருடன் உணவருந்திக் கொண்டும் இருந்த பாண்டவர்களால் அவரது பிரிவை எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? ஒருத்தர் கிருஷ்ணருடைய லீலைகளை ஒரே ஒரு முறை கேட்டா கூட அவரால் திரும்பி கேட்காம இருக்கவே முடியாது. இந்த பாண்டவர்களுடன் கிருஷ்ணர் அவ்வளவு நெருங்கிய உறவை வைத்துக் கொண்டிருந்தார். அந்த பாண்டவர்களால கிருஷ்ணருடைய பிரிவை எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? அதான் பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் பின்னாடி சொல்லுங்க. சர்வே தே நிமிஷைரக்ஷைஸ் தமனுத்ருத சேதசஹ வீக்ஷந்த ஸ்நேக சம்பத்தா விசேலுஸ்தத்ர தத்ரஹ. மொழிபெயர்ப்பு படி. கவர்ச்சி என்னும் பாத்திரத்திற்குள் அவர்களுடைய இதயங்கள் அனைத்தும் அவருக்காக கரைந்தன. அவர்கள் மனக்கலவரத்துடன் இங்கும் அங்கும் நடந்தவாறு கண்களை சிமிட்டாமல் அவரையே பார்த்து கொண்டு இருந்தனர். சர்வே தே அனிமிஷைர் அக்ஷைஸ். அக்ஷண கண்கள். அனிமிஷைர் அக்ஷைனா கண்களை சிமிட்டாமல். ஏன்னா கிருஷ்ணருடைய அழகால அவ்வளவு கவரப்பட்டு இருந்தனர். அதனால கண்களை சிமிட்டுறதை கூட அவங்களால கண்களை சிமிட்டினாங்கன்னா அந்த ஒரு வினாடிக்கு கிருஷ்ணரை தரிசனம் செய்ய முடியாது. கிருஷ்ணருடைய அழகால அவ்வளவு கவரப்பட்டு இருந்தனர். அதனால
அனிமிஷை ரக்ஷைஸ், கண்களை சிமிட்டாமல், அனுத்ருத சேதசக, அவர்களுடைய அனுத்ர சேதசக அப்படின்னா அவர்களுடைய இதயம் வந்து கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனால அவர்களுடைய ஹிருதயம் அனுதித சேதசக என்ன போட்டிருக்குன்னா இளகிய இதயம். கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனால அவர்களுடைய இதயம் வந்து அவ்வளவு இளகிய நிலையில் இருந்தது. their hearts melted. ஸ்நேக சம்பந்தா, மிகுந்த அன்புடன், விச்சேலு தத்ர தத்ரஹ, கிருஷ்ணர் எங்கெல்லாம் போய்கொண்டிருந்தாரோ அவர்களுடைய கண்கள் கிருஷ்ணரை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தன. எங்கெல்லாம் கிருஷ்ணர் வந்து போய்கொண்டிருந்தாரோ அந்த கிருஷ்ணரை விட்டு பிரியாமல் அவர்களுடைய கண்களும் கிருஷ்ணரை தொடர்ந்து போய்கொண்டே இருந்தன. இங்க பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிகிறதுனா, எப்படி இந்த ஹஸ்தினாபுரத்தில் உள்ள பக்தர்கள் வந்து கிருஷ்ணருடைய அழகால எப்படி கவரப்பட்டு இருந்தனர். பாகவதத்திலையும் நம்ம பார்க்கிறோம், கோபியர்கள் வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது கோபி கீதத்துல ஒரு ஸ்லோகத்தை சொல்றாங்க. என்ன ஸ்லோகத்தை சொல்றாங்கன்னா, பிரம்மாவை வந்து விமர்சித்து பேசுறாங்க. இந்த பிரம்மா வந்து ஒரு அனுபவமற்ற படைப்பாளி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பிரம்மா வந்து நமக்கு இந்த கண்களோடு சேர்த்து இந்த கண்ணை மூடுவதற்கான அந்த புருவங்களையும் அந்த கண் இமைகளை கொடுத்துள்ள. இந்த கண் இமைகள் இருக்கிறதுனால எங்களால கிருஷ்ணரை வந்து இடைவெளி இல்லாமல் தரிசனம் செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. அடதியத் பவான் அக்னிகாணனம் த்ருட்டியுகாயத்தே துவாம் அபஷ்யதாம் குட்டிலகுந்தலம் ஸ்ரீமுகம் சதே ஜட உதீக்ஷதாம் பக்ஷ்மகிருத் திருஷாம். கோபியர்கள் சொல்றாங்க, கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரை தரிசனம் செய்யும் பொழுது இந்த கண்ணனுடைய இமைகள் வந்து எங்களுக்கு வந்து இமைகள் திரும்ப திரும்ப கண்ணை மூடி எங்களுக்கு கிருஷ்ணரை இடைவெளி இல்லாமல் தரிசனம் செய்யறதுல எங்களுக்கு வந்து ஒரு தடங்களை ஏற்படுத்துகின்றது. இந்த இமைகளை யார் சிருஷ்டி செய்தார்? இந்த பிரம்மா, நான்கு கடவுள் பிரம்மா சிருஷ்டி செஞ்சிருக்கார். அந்த பிரம்மா வந்து ஒரு அனுபவமற்ற படைப்பாளி. அவருக்கு வந்து அவ்வளவு அனுபவம் பத்தாது. அதனால தான் இவர் வந்து இந்த இமைகளை சிருஷ்டி செஞ்சிருக்கார். அந்த இமைகள் சிருஷ்டி செஞ்சதுனால எங்களால கிருஷ்ணரை வந்து இடைவெளி இல்லாமல் தரிசனம் செய்ய முடியல அப்படின்னு சொல்றார். ஜட உதீக்ஷதாம், ஃபூலிஷ் கிரியேட்டர், இந்த பிரம்மாவே ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லோகமும் வருது 9வது ஸ்கந்தத்தினுடைய கடைசியில, 9வது கண்டத்தினுடைய கடைசியில வந்து யஸ்யாணனம் மகர குண்டல சாரு கருண பிராஜத் கபோல சுபகம் சுவிலாசஹாசம். யஸ்யாணனம் மகர குண்டல சாரு கருண பிராஜத் கபோல சுபகம் சுவிலாசஹாசம் நித்யோத்சவம் ந தத்ருபுர் திருஷிபி பிபந்தியோ நாரியோ நராட்ச முதிதா குபிதா நிமேஷ்ச. கிருஷ்ணருடைய திருமுகம் வந்து அழகான ஆபரணங்களால அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அவருடைய காதணிகள் ஒரு மகர அப்படின்னா ஒரு மீன், திமிங்கில மாதிரி, அந்த திமிங்கில மாதிரி அவருடைய காதணிகள் இருக்கின்றது. அவருடைய காது மிக அழகாக இருக்கின்றது. அவருடைய கன்னங்கள் மிக பிரகாசமாக இருக்கின்றது. அவருடைய புன்சிரிப்பு எல்லோருடைய மனதையும் கவருகின்றது. யாரெல்லாம் கிருஷ்ணரை தரிசனம் செய்கின்றார்களோ அவர்கள் வந்து அந்த தரிசனமே ஒரு திருவிழா மாதிரி, திருவிழாவில் பங்கேற்பதற்கான
ஒரு திருவிழாவில் பங்கேற்பதற்கான ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றது. ஸோ கிருஷ்ணருடைய திருமுகம் மற்றும் அவருடைய திருமேனி வந்து எல்லோருக்கும் மிகுந்த திருப்தியை கொடுக்கின்றது. ஆனா இந்த கோபியர்கள் வந்து அவர்களுக்கு நான்முக கடவுள் பிரம்மா மேல மிகுந்த கோபம். ஏன்னா ஏன் பிரம்மா மேல மிகுந்த கோபம்? இந்த கிருஷ்ணருடைய திருமுகத்தை, கிருஷ்ணருடைய அழகை வந்து இடைவெளி இல்லாமல் தரிசனம் பண்ண முடியல. ஏன்னா பிரம்மா வந்து இந்த கண் இமைகளை சிருஷ்டி செஞ்சிருக்கார். அதனால அவர்களால் இடைவெளி இல்லாமல் தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு இந்த ஸ்லோகத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. நாரியோ நராஸ்ச குபிதா முதிதா குபிதா நிமேஷ்ச. ஸோ அதே மாதிரி இங்க பார்க்கும் பொழுது இந்த ஹஸ்தினாபுர பக்தர்கள், ஹஸ்தினாபுரத்தில் உள்ள பெண்மணிகள் எல்லோரும் வந்து கிருஷ்ணரை வந்து கண் சிமிட்டாமல் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ பிரபுபாதர் எழுதுறார், கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் இயற்கையான கவரும் தன்மை அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அவர்தான் நித்யோ நித்யானாம் சேத்தனானாம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவாத்மாக்களையும் அவர்தான் பராமரித்து கொண்டு இருக்கின்றார். அதனால எப்போ ஒரு ஜீவாத்மா வந்து கட உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஜீவாத்மா தன்னுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு நிரந்தரமான அமைதியை எப்படி அடைய முடியும்னா, அவர் தனக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் இடையே உள்ள அந்த நித்தியமான உறவை எப்பொழுது ஸ்தாபிக்கின்றாரோ அப்பதான் ஒரு ஜீவாத்மா ஒரு நிரந்தரமான அமைதியை வந்து அடைய முடியும். ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவுல ஒரு நித்தியமான உறவு இருக்கு. அந்த நித்தியமான உறவை வந்து ஒவ்வொரு ஜீவாத்மா மறந்து விட்டார். ஸோ இந்த உறவை வந்து ஒருத்தர் ஏற்படுத்தி கொண்டாருன்னா ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மா பகவானுடைய மாயா சக்தியிலிருந்து விடுபட்டு விடுகின்றார். பகவான் மாயா சக்தியிலிருந்து விடுபட்டு அவருக்கு கிருஷ்ணருடைய சங்கத்தை பெறுவதற்கான ஒரு ஆழ்ந்த ஏக்கம் ஏற்படுகின்றது. ஒரு ஆன்மீக பித்து பிடித்து விடுகின்றது. கிருஷ்ணருடைய சங்கத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தினால் ஒரு ஆன்மீக பித்து பிடித்து விடுகின்றது. இந்த கிருஷ்ணருடைய சங்கத்தை வந்து நம்ம கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக, அவருடைய குணங்களை கேட்பதன் மூலமாக, பக்தர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாகவும் கிருஷ்ணருடைய சங்கத்தை நம்ம வந்து பெறலாம். அதனால்தான் ஸ்ரீமத் பாகவதம் வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் கிருஷ்ணரிடத்தில் தன்னுடைய நித்தியமான உறவை ஸ்தாபிப்பதற்காக ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பயிற்சி கொடுக்கின்றது, ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதன் மூலமாக. அடுத்த ஸ்லோகம். ஞருந்தன் உத்கலத் பாஷ்பம் ஔத்கண்ட்யா தேவகீ சுதே நிர்யாத்யகாரான்னோ பத்ரம் இதி ஸ்யாத் பாந்தவஸ்த்ரியः. மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணரை பற்றிய கவலையால் பெண் உறவினர்கள் கண்களில் கண்ணீர் மல்க அரண்மனையிலிருந்து வெளியே வந்தனர். அவர்களால் பெரும் கஷ்டத்துடன் தான் அவர்களது கண்ணீரை கட்டுப்படுத்த முடிந்தது. புறப்படும் வேளையில் கண்ணீரை விடுவது துரதிர்ஷ்டத்தை விளைவிக்கும் என்று அவர்கள் அஞ்சினார்கள். பேட் ஓமன் நினைச்சிட்டார்.
ஞருந்தன் உத்கலத் பாஷ்பம் ஔத்கண்ட்யா தேவகி சுதே. ஸோ கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபுரத்திலிருந்து கிளம்பி கொண்டு இருக்கின்றார். ஸோ அந்த சமயத்துல இந்த பெண்மணிகள் நினைச்சாங்க, இப்ப கிருஷ்ணர் கிளம்பும் பொழுது நம்ம வந்து அழுதோம்னா அது ஒரு அபசகுணமாக ஆகிவிடும். ம். அது அபசகுணமாக ஆகிவிடும், அபத்திரமாகிவிடும், அமங்கலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைத்து, ஆனா அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கின்றது. கண்ணீர் வந்து அவ்வளவு வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனா கிருஷ்ணர் கிளம்பும் பொழுது நம்ம வந்து கண்ணீர் விட்டோம்னா இது ஒரு அபசகுணமாக ஆகிவிடும் அப்படின்னு நினைச்சு அந்த கண்ணீரை வந்து கட்டுப்படுத்துகின்றனர். நெருந்தன் கிருஷ்ணருக்கு ஒரு அபசகுணத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சு தங்களுடைய ஆனந்த கண்ணீரை வந்து கட்டுப்படுத்துகின்றனர். ஏன்னா அவர்களுக்கு கிருஷ்ணர் மேல அவ்வளவு ஒரு ஆழ்ந்த பற்று, ஆழ்ந்த அன்பு. ஔத்கண்ட்யாத் ஔத்கண்ட்யாத் தேவகி சுதே. ஏன் அவங்க நினைச்சாங்க, நிர்யாத்யகாரான் நோபத்ரம், கிருஷ்ணருக்கு எந்த விதமான அமங்கலத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவர்கள் வந்து தன்னுடைய கண்ணீரை வந்து அடக்குகின்றனர், கண்ணீரை கட்டுப்படுத்துகின்றனர். இங்க ஒரு தடவை பக்தி ரசாமிர்த சிந்துல இன்னொரு வர்ணனை வருகின்றது. ஒரு தடவை தாருகா தாருகா வந்து கிருஷ்ணருடைய ரதத்தை ஓட்டும் சாரதி. ஒரு தடவை தாருகா வந்து கிருஷ்ணருக்கு சாமர சேவை செய்து கொண்டு இருந்தார். சாமர சேவை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் கிருஷ்ணருடைய அழகை வந்து வெகு அருகில் இருந்து தரிசனம் செய்து கொண்டிருந்தார். நம்ம கிருஷ்ணருடைய அழகை பார்த்து அவருக்கு மயிர்கூச்சல் ஏற்பட்டது. அவர் வந்து அந்த கிருஷ்ணருடைய அழகை தரிசனம் செய்ததுனால அவருக்கு அது வந்து அவருக்கு ஒரு மெய் சிலிர்த்தலை ஏற்படுத்தியது. அவர் ஆனந்த பரவச நிலையை அடைந்தார். அப்ப அவருடைய கண்ணில இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அவருடைய உடம்புல அந்த ஆனந்த பரவச நிலையினுடைய எல்லா அறிகுறிகளும் தென்பட ஆரம்பித்தன. அப்ப தாருகா வந்து அந்த ஆனந்த பரவச நிலையே திட்ட ஆரம்பித்தார். ஏன்னா அவர் நினைச்சார், இந்த ஆனந்த பரவச நிலை வர்றதுனால எனக்கு வந்து கிருஷ்ணருடைய சேவை தடைபடுகின்றது. எப்ப எனக்கு கிருஷ்ணருக்கு சாமர சேவை செய்ய வேண்டும், ஆனா இந்த கண்ணீர் வர்றதுனால, என்னுடைய உடம்புல இந்த மயிர்கூச்சல் ஏற்படுறதுனால, ஆனந்த பரவச நிலை வர்றதுனால என்னால சேவை சரியா செய்ய முடியலையே அப்படின்னு நினைச்சு அந்த ஆனந்த பரவச நிலையினுடைய அறிகுறிகளை வந்து அவர் திட்டினார். அதே மாதிரி இங்க இந்த ஹஸ்தினாபுரத்தில் உள்ள பெண்மணிகள் வந்து தன்னுடைய ஆனந்த பரவச நிலையும் கட்டுப்படுத்தினர், கிருஷ்ணருக்கு ஒரு அமங்கலத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சு. அதனால்தான் பிரபுபாதர் வந்து அந்த ஹஸ்தினாபுரத்துல நூற்றுக்கணக்கான பெண்மணிகள் மாளிகைகள் இருந்தன. ஸோ எல்லோருக்கும் கிருஷ்ணர் மேல உயர்ந்த அன்பு இருந்தது. இந்த எல்லா பெண்களிலும் கிருஷ்ணருடைய ஒரு உறவினர்கள் தான். அப்ப கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்தை விட்டு விட்டு துவாரகைக்கு போறதை பார்த்து விட்டு அவர்களுடைய மனசுல ஒரு கவலை ஏற்பட்டது. ஓ, கிருஷ்ணர் நம்மை விட்டு போகின்றாரு அப்படின்னு அவங்க அவர்களுடைய மனசுல ஒரு கவலை ஏற்பட்டது. அப்ப அவங்க கண்ணீர் விட ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல அவங்க நினைச்சாங்க, இந்த கண்ணீர்னால கிருஷ்ணருக்கு அமங்கலம் ஏற்படும் நினைச்சு அந்த கண்ணீரை வந்து கட்டுப்படுத்துகின்றன. இங்க பார்க்கும் பொழுது இந்த இந்த ஹஸ்தினாபுரத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு வந்து கிருஷ்ணர் மேல இவ்வளவு ஒரு ஆழ்ந்த அன்பு இருக்கின்றது. அதைத்தான் இந்த ஸ்லோகங்களால நம்மளால புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால எந்த ஒரு நபரா இருந்தாலும் நேரடியாக ஒருத்தர் கிருஷ்ணரிடத்தில் தொடர்புக்கு வரலாம், அல்லது மறைமுகமாக நேரடியாக ஒருத்தர் கிருஷ்ணரை நினைக்கலாம், அல்லது மறைமுகமாக கிருஷ்ணரை நினைக்கலாம். நேரடியாக ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி பேசலாம், அல்லது மறைமுகமாக கிருஷ்ணரை பத்தி பேசலாம். கம்சர் சிசுபாலர் வந்து கிருஷ்ணரை எப்பொழுதும் திட்டிக் கொண்டே இருந்தார், ஆனா கிருஷ்ணரை பத்தியே பேசிக் கொண்டிருந்தார். சிசுபாலர் பிறந்த பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தையே வந்து கிருஷ்ணரை பத்திய திட்டு.
கம்சர் வந்து கிருஷ்ணர் மதுராவுக்கு வந்த பொழுது குவளையா பீடன் அப்படிங்கிற யானையை வதம் செய்து விட்டார். அடுத்த நாள் வந்து மல்யுத்தத்துல வந்து பங்கேற்க போகின்றார். அப்ப அன்னைக்கு ராத்திரி வந்து கம்சரால தூங்கவே முடியல. கம்சரால தூங்கவே முடியல. அவர் கனவுல அவர் கிருஷ்ணரே எல்லா இடத்துலயும் பார்த்து கொண்டிருந்தார். ஆனா கம்சருக்கு வந்து கிருஷ்ணர் மேல ஒரு பகைமை மனப்பான்மை இருந்தது. சிசுபாலருக்கு கிருஷ்ணர் மேல ஒரு வெறுப்பு இருந்தது, பகைமை இருந்தது. ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி மறைமுகமாக நினைச்சாலும் சரி, நேரடியாக நினைச்சாலும் சரி, எல்லோரும் வந்து தூய்மை அடைகின்றனர், தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுபடுகின்றனர். அதனால இந்த ஹஸ்தினாபுரத்தில் உள்ள பெண்மணிகள், அவர்களுக்கு கிருஷ்ணர் மேல ஒரு நெருங்கிய தொடர்பு கிடையாது. ஆனா கிருஷ்ணருடைய லீலைகளை, குணங்களை வந்து கேட்டிருக்கின்றார்கள். அதனால அவர்களுக்கு வந்து கிருஷ்ணர் மேல அவ்வளவு ஒரு ஆழ்ந்த பற்று, ஆழ்ந்த அன்பு. அதனால கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துல துவாரகைக்கு செல்லும் பொழுது தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றனர், தங்களுடைய கண்ணீரையும் வந்து கட்டுப்படுத்துகின்றனர். அடுத்த ஸ்லோகம். மிருதங்க சங்க பேரியச்ச வீணா பணவ கோமுகாக துந்துர் யானக கண்டாத்யா நேதுர் துந்துபயஸ்ததா. அந்த சமயத்துல பல மிருதங்க வாத்தியங்கள், மிருதங்கம், தோல, நகர, துந்துரி, துந்துபி அப்படின்னு பல இசை வாத்தியங்கள் வந்து முழங்கின. ஆச்சாரிஜி அந்த ஸ்லோகம் போடல, இன்னும் 14 இருக்கு. அடுத்த ஸ்லோகத்தை நான் படிச்சுட்டேன், 16 படிப்போம். ஓகே. प्रासाद शिखरारूढाः कुरुणार्योदिदृक्षया बभ्रुषुः कुसुमैः कृष्णम् प्रेमव्रीडास्मितेक्षणाः பகவானை காண வேண்டும் என்ற அன்பான ஆவலால் குருக்களின் அரச குடும்பத்து பெண்கள் அரண்மனை உச்சிக்கு ஏறிச் சென்று வெட்கமும் பாசமும் கலந்த புன்னகையுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது மலர்களை பொழிந்தனர். பிராசாத சிகராரூடாக. பிராசாத அப்படின்னா மாளிகை, பிராசாத சிகர அந்த மாளிகையினுடைய மொட்டை மாடிக்கு அல்லது மாளிகையினுடைய மேல் மாடிக்கு சென்றனர். ஏன் மேல் மாடிக்கு சென்றனர்? ஏன்னா அந்த சமயத்துல அந்த வேத கலாச்சாரத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே இடைவெளி இருந்தது. எந்தவித கட்டுப்பாடு இல்லாத ஆண்களும் பெண்களும் அவங்க வந்து சுதந்திரமாக வந்து சந்திக்க முடியாது, பேச முடியாது. ப்ரீ மிக்சிங் இல்லை. அப்ப அதனால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடைவெளி இருந்ததுனால இந்த ஹஸ்தினாபுரத்து பெண்கள்லாம் மாளிகையினுடைய மேல் மாடிக்கு சென்றனர், மொட்டை மாடிக்கு சென்றனர். பிராசாத சிகரா ஆரூடாக. குருநாரிய, குரு வம்சத்தினுடைய பெண்கள் ஏன் சென்றனர்? தித்ருக்ஷயா, கிருஷ்ணரை தரிசனம் செய்யும் ஆவலுடன் சென்றனர். அங்கு சென்று கிருஷ்ணம் குசுமைஹி வபுருஷுகு, மலர்களை தூவினர் கிருஷ்ணர் மேல. பிரேம விரீடா ஸ்மிதேக்ஷணாக, பிரேம விரீடா அன்புடன் கலந்த, அன்பும் வெட்கமும் கலந்த தங்களுடைய பார்வையை வந்து கிருஷ்ணர் மேல செலுத்தினர். விரீடான வெட்கம், ஸ்மித அப்படின்னா புன்னகை, பிரேமனா அன்பு, ஈக்ஷணா அப்படின்னா பார்வை. அன்பு, வெட்கம் மற்றும் புன்சிரிப்புடன் கலந்த பார்வையை கிருஷ்ணர் மேல செலுத்தினர். இங்கேயும் பார்க்கும் பொழுது பிரபுபாதர் வந்து எப்படி அந்த கலாச்சாரத்துல அந்த பெண்களுக்கு வந்து ஒரு வெட்கம் இருந்தது. பிரேம விரீடா, விரீடான வெட்கம். இந்த அந்த
ஸோ அப்ப அந்த மகாபாரத சமயத்துல என்ன கலாச்சாரத்தை பார்க்கிறோம்னா, எப்படி ஒரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருந்தது. ஆ, இடைவெளி இருந்தது. அப்ப அஹ், so இந்த வேத கலாச்சாரத்துல அந்த மாதிரியான என்ன, ஒரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு நடுவுல ஒரு இடைவெளி இருக்கும் பொழுது, அதனால அஹ், ஒரு மனிதர்களுடைய தர்ம சிந்தனை வந்து வளருகின்றது. ஆ, தர்ம சிந்தனை வளருகின்றது. ஒரு கட்டுப்பாடு இல்லாத எல்லோரும் எங்க வேணாலும் போலாம் அப்படின்னு அந்த மாதிரி யார வேணாலும் பேசிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்கும் பொழுது, அதனால ஒருத்தருடைய தேகாபிமானம் தான் அதிகரிக்கின்றது. இந்த உலகத்தை வந்து அனுபவிக்க வேண்டும், ஜட பொருட்களை அனுபவிக்க வேண்டும், அப்படிப்பட்ட சிந்தனை வந்து அதிகரிக்கின்றது. ஆ. அதனால தான் அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு ஃப்ரீ மிக்சிங், இல்லை இப்பயும் சில வருடங்கள் முன்னாடிலாம் அப்படி இருந்தது. இந்த கலாச்சாரம் உள்ள சமுதாயத்தில் அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் பிரபுபாதர் எழுதுறார், இந்த வெட்கம் நாணம் அப்படின்னு சொல்றேன். வெட்கம் அல்லது நாணம், இந்த நாணம்ங்கிறது வந்து இந்த இயற்கை பெண்களுக்கு கொடுத்துள்ள ஒரு பரிசு அப்படின்னு சொல்றார். இந்த நாணம் அல்லது வெட்கம் அப்படிங்கிற இந்த குணத்தினால அந்த பெண்களினுடைய அழகு அதிகரிக்கின்றது, பெண்களினுடைய மதிப்பு பெருமை அதிகரிக்கின்றது அப்படின்னு சொல்ற. சோ அந்த பெண், ஒரு பெண் வந்து ஒரு ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும், அந்த ஒரு பெண் வந்து அவங்க வந்து அவ்வளவு அழகாக இல்லைன்னாலும், ஆனா நாணம் இருந்ததுன்னா அந்த பெண்ணினுடைய அழகு அதிகரிக்கின்றது. ஒரு ஒரு பெண் வந்து ஒரு சாதாரண ஒரு துப்புரவு தொழிலாளியா இருக்கலாம், வீடை பெருக்கிற அல்லது ரோட பெருக்கிற ஒரு துப்புரவு தொழிலாளியா இருக்கலாம். ஆனா அவங்க அந்த பெண்ணு கிட்ட நாணம் அப்படிங்கிற குணம் இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட பெண் வந்து அப்படிப்பட்ட பெண் வந்து பெரிய நகரங்கள்ல இருக்கின்ற சினிமா நடிகைகளை விட மிக உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றான். நாணம் இல்லாத, நாணம் இல்லாத சினிமா நட்சத்திரங்கள் அப்படிப்பட்ட பெண்களை விட பல மடங்கு இந்த இந்த நாணம் இருக்கின்ற ஒரு துப்புரவு தொழிலாளி பெண் வந்து மிக சிறந்தவர் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த நாணம் அப்படிங்கிற இந்த ஒரு குணத்தினால பெண்ணினுடைய அழகு வந்து அதிகரிக்கின்றது, அவர்களுடைய பெருமை அதிகரிக்கின்றது, அவர்களுடைய மானம் அதிகரிக்கின்றது. அவர்கள் அவர்களுடைய உடம்பு அவ்வளவு அழகா இல்லைன்னாலும் இந்த நாணம் அப்படிங்கிற குணத்தினால அவர்களுடைய மதிப்பு அதிகரிக்கின்றது அப்படின்னு சொல்ற. அதனாலதான் பிரபுபாதர் ஒரு ஒரு பொருளில் எழுதுறார், ஒரு ஆண் வந்து ஆண் வந்து ஒரு பெண்ணால கட்டுப்படுத்தப்படுகின்றார். அந்த பெண் வந்து நாணம் அப்படிங்கிற குணத்தினால கட்டுப்படுத்தப்படுகின்றார். அப்ப ஆணை வந்து பெண் கட்டுப்படுத்துகின்றார், பெண்ணை வந்து நாணம் அல்லது வெட்கம் அப்படிங்கிற குணம் வந்து கட்டுப்படுத்துகின்றது. அதனால தான் பௌதிக கலாச்சாரத்துல வந்து எப்ப அந்த நாணம் அல்லது வெட்கம் அப்படிங்கிற குணத்தை வந்து ஒரு பெண்ணிடத்திலிருந்து எடுத்துட்டோம்னா அதை கைவிட்டு விடணும் அப்படிங்கிற அப்படிப்பட்ட பிராபகண்டா, அப்படிப்பட்ட விளம்பரம், இந்த வெட்கம் அல்லது நாணம் இதையெல்லாம் கைவிட்டு விட வேண்டும் அப்படிங்கிற அப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்து பரப்பப்படுகின்றது. சினிமா மூலமாக, பத்திரிகை மூலமாக இந்த மாதிரி சிந்தனைகள் பரப்பப்படுகின்றது. அதனால என்ன ஆகின்றதுன்னா ஒரு சமுதாயத்திலேயே ஒரு சமுதாயமே கெட்டு விடுகின்றது. The whole society becomes chaos. எப்ப அந்த நாணம் அப்படிங்கிற குணத்தை வந்து பெண்கள் கைவிட்டு விட்டாங்கன்னா, ஏன்னா ஆண்கள் பெண்களால கட்டுப்படுத்தப்படுகின்றார்கள், பெண்கள் வந்து நாணம் அப்படிங்கிற குணத்தினால கட்டுப்படுத்தப்படுகின்றார்கள். அப்ப அந்த நாணம் அப்படிங்கிற குணத்தை வந்து இழந்து விட்டார்கள்னா அந்த பெண்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மாட்டார்கள். அங்க பெண்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா அவங்கள அப்ப ஆண்களும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த சமுதாயத்திலேயே பல பிரச்சனைகள், பல தவறான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும்.
அதனால தான் இந்த பிரேம விரீட ஸ்மிதேக்ஷனா விரீடா அப்படிங்கிற இந்த வார்த்தை, வெட்கம் அப்படிங்கிற இந்த நாணம் அப்படிங்கிற குணம் வந்து எப்படி இயற்கை ஒரு பெண்களுக்கு கொடுத்த பரிசு அப்படின்னு பிரபுபாதர் விரிவாக எழுதுறார். ம். இந்த பிரசாதா ஷிகராரூடா இந்த இந்த கருத்தை பத்தி பிரபுபாதர் எழுதுறார். எப்படி இந்த வேத கலாச்சாரத்துல வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருந்தது. ஆ. ஏன்னா எப்படி உதாரணத்துக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில சில வகையான கிருமிகள் வந்து வளருகின்றது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து டிபி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிபி வந்துருச்சுன்னா அந்த டிபி நோய்க்கு வந்து எப்படிப்பட்ட மருந்தை கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஆன்டிபயோட்டிக் எந்த மருந்தை கொடுக்கணும் அதுக்காக வந்து ஒரு மருத்துவர் வந்து அந்த பிளட்டை எடுத்து அந்த டிபியில் உள்ள பாக்டீரியா எந்த சந்தர்ப்பத்தில் வளருகின்றது அப்படின்னு பார்ப்பாங்க. அதை கல்ச்சர் பண்ணுவாங்க. அதை கல்ச்சர் பண்ணி இந்த பாக்டீரியா எந்த சூழ்நிலையில வளருகின்றது அப்படின்னு பார்த்து அதற்கேற்றபடி இந்த மருந்தை கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் செய்வாங்க. எப்படி சில கிருமிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில வளருகின்றது, குறிப்பிட்ட சூழ்நிலையில அந்த கிருமிகள் வளராது. அதே மாதிரி தர்ம சிந்தனைக்கு தர்ம சிந்தனை ஏற்படுத்துகின்ற குணங்கள் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில வளரும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில வளராது அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு இடைவெளி இருந்ததுன்னா அப்படிப்பட்ட சமுதாயத்துல தர்ம சிந்தனைகள் வந்து வளரும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு இடைவெளியே இல்லாமல் ஒரு ஃப்ரீ மிக்சிங் இப்ப நவீன கலாச்சாரத்துல அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட சமுதாயத்துல வந்து தர்ம சிந்தனைகள் வந்து வளராது. தர்ம சிந்தனைகள் வளராது. அதனால இந்த கருத்தையும் பிரபுபாதர் எழுதுறார். ஸோ ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணால கவரப்படுகின்றார். ஆனா அந்த உண்மையிலேயே பார்த்தோம்னா அந்த ஒரு பெண்ணினுடைய உடலால கவரப்படும் பொழுது அந்த பெண்ணினுடைய உடம்புக்குள்ள இருக்கின்ற ஆத்மாவால கவரப்படுகின்றார். ஏன்னா அந்த ஆத்மா இல்லைன்னா ஆத்மா ஒரு சரீரத்திலிருந்து விட்டு வெளியில போயிடுதுன்னா அந்த அந்த உடலை வந்து பிணமாகி விடுகின்றது. உண்மையிலேயே ஒருத்தர் வந்து இன்னொரு உடம்பால கவரப்படும் பொழுது அதற்கான மூல காரணம் என்னன்னா ஆத்மா தான். ஆத்மா இல்லைன்னா ஒருத்தர் எவ்வளவு அழகான இருந்தாலும் அந்த அந்த உருவத்தினால் அந்த அந்த உடல்னாலேயோ ஒருத்தர் வந்து கவரப்பட மாட்டார். அதனால உண்மையான அழகு என்னன்னா ஆத்மாவினுடைய அழகுதான். ஆத்மாவினுடைய அழகுனால தான் ஒருத்தர் வந்து உண்மையாக கவரப்படுகின்றார். அதனால இந்த சாஸ்திரங்கள் வந்து நமக்கு என்ன அறிவுரை செலுத்துகின்றதுன்னா நம்ம இந்த உடம்பினுடைய அழகால கவரப்படாமல் ஆத்மாவினுடைய அழகால கவரப்படுங்கள் அப்படின்னு சொல்றது. இந்த உடம்பினுடைய அழகு வந்து தற்காலிகமானது. அந்த அழகு வந்து காலம் போக போக அந்த அழகு வந்து தேய்ந்து கொண்டே போகும், குறைந்து கொண்டே போகும். அதனால சாஸ்திரங்கள் வந்து இந்த தற்காலிகமான உடம்பினுடைய அழகால நீ கவரப்படாதே, அதன் மேல பற்றை ஏற்படுத்தி கொள்ளாதே அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து அறிவுரை செலுத்துகின்றன. அதனால தான் தர்ம சிந்தனை வந்து வளர்ப்பதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு இடைவெளி இருந்தது. அப்படிப்பட்ட கலாச்சாரம் தான் அந்த சமயத்துல இருந்தது. அதனால தான் பிரசாதா ஷிகராரூடா இந்த பெண்கள் வந்து அந்த மாளிகையினுடைய மொட்டை மாடிக்கு சென்று அங்கிருந்து கிருஷ்ணரை தரிசனம் செய்து கொண்டிருந்தனர். அடுத்த ஸ்லோகம் 17வது ஸ்லோகம். सितातपत्रं जग्राह सितातपत्रं जग्राह मुक्ता दामविभूषितम् दामविभूषितम् रत्नदण्डं गुडाकेश
ரத்னகண்டாடேஷ பிரிய பிரியதமஸ்யஹ பிரிய பிரியதமஸ்ய மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசபக்தி வேதாந்த் சுவாமி சில பிரபுபாதை ஜெய். அப்பொழுது மாவீரரும் உறக்கத்தை வென்றவரும் பேரன்பிற்கு உரியவரும் பரமபுருஷரின் நெருங்கிய நண்பருமான அர்ஜுனன் ரத்தினங்களான கைப்பிடியுடன் ஜரிகை முத்துக்களான சித்திர வேலைப்பாடுகளையும் கொண்ட ஒரு குடையை கையில் எடுத்தார். ஹரே கிருஷ்ணா பிரபு. குடாகேஷங்கிறது வந்து அர்ஜுனனுடைய பெயர். தூக்கத்தை வென்றவர் அப்படின்னு அர்த்தம். தூக்கத்தை வென்றவரான அர்ஜுனன் மற்றும் பிரியதமஸ்ய கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான அர்ஜுனர். சித ஆத்தபத்திரம், ஆத்தபத்திரம்னா குடை, சிதன வெண்மை நிறையான குடை. ஒரு வெண்மை நிறத்தை உடைய ஒரு குடையை வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணருக்காக பிடித்து கொண்டு இருந்தார். அது எப்படிப்பட்ட குடையா இருந்தது? முக்தா தாம விபூஷிதம். அந்த வெண்மை நிறையான குடை வந்து பல முத்துக்களால அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முக்தா தாம விபூஷிதம். ரத்ன தண்டம், அந்த வெண்மை நிறையான குடையினுடைய கைப்பிடி வந்து ரத்ன தண்டம், ரத்தின கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அப்படிப்பட்ட குடையை வந்து கிருஷ்ணருடைய சேவைக்காக பிரியதமஸ்யஹ, பிரியதம அப்படின்னா தன்னுடைய மிக நெருங்கிய நண்பரான, தனக்கு மிகவும் பிரியமானவரான கிருஷ்ணருடைய சேவைக்காக தூக்கத்தை வென்ற அர்ஜுனர், அல்லது குடாகேஷக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா அறியாமையை வென்ற அர்ஜுனர். ஏன்னா சென்ஸ் கண்ட்ரோல் சொல்லலாமா? சென்ஸ் கண்ட்ரோல், தமோ குணத்தை வென்றவர், தூக்கத்தை வென்றவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல அறியாமையை வென்றவர். அப்படிப்பட்ட அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய சேவைக்காக அந்த குடையை பிடித்து கொண்டிருந்தார். இங்கேயும் பார்க்கும் பொழுது பிரபுபாதர் எழுதுறார், இல்லை இந்த குடையினுடைய வர்ணனையே அவ்வளவு நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முக்தா தாம விபூஷிதம் ரத்ன தண்டம் அப்படின்னா அந்த குடையிலேயே அவ்வளவு விலை மதிப்புள்ள கற்கள்லாம் பதிக்கப்பட்டிருந்தன. தப்ப இப்ப ஒருத்தர் வந்து பகவத் பக்தியில வாழ்க்கையை வாழும் பொழுது, தர்மத்தை கடைபிடித்து வாழ்க்கையை வாழும் பொழுது இயற்கை வந்து இந்த மாதிரியான விலை மதிப்புள்ள பல கற்களையும் அந்த சமுதாயத்துக்கு வழங்குகின்றது. இப்ப இந்த காலகட்டத்துல வந்து நம்ம வந்து பல செயற்கையான தேவைகளை உபயோகப்படுத்தி தொழிற்சாலைகளை வந்து அதிகரித்து கொண்டே போறோம். அந்த தொழிற்சாலை அதிகரித்து நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதனுடைய உபயோகம்லாம் அதிகரிக்கின்றது. நம்ம உயர்ந்த உலோகங்கள், தங்கம், வெள்ளி, இப்படிப்பட்ட உயர்ந்த உலோகங்களை உபயோகப்படுத்தாமல் நம்ம வந்து ஒரு 10th கிளாஸ் பிளாஸ்டிக்கினுடைய உபயோகம் வந்து அதிகரிக்கின்றது அப்படின்னு பிரபுபாதர் வந்து எழுதுறார். அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணருக்கு வந்து மற்றவர்கள் எப்படி சேவை செய்தனர் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜுனர் எப்படி சேவை செய்தார் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மற்றவர்கள் உத்தவ சாத்யகிச்சைவ யஜனே பரமாத்புதே விகீரியமான குசுமை ரேஜே மதுபதி பதி உத்தவரும் சாத்தியகியும் அலங்கார விசிறிகளால் பகவானுக்கு காற்று விசிற துவங்கினர். மதுவின் தலைநகரான பகவான் மலர் தூவிய ஆசனத்தில் அமர்ந்து வழிநெடுக அவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். உத்தவக சாத்தியகி சைவ, உத்தவர் மற்றும் சாத்தியகி இவர்கள் கிருஷ்ணருக்கு வந்து வெஜனர், வெஜனர்னா அந்த
சாமர சாமர மற்றும் அந்த ஆ, மயில் தொகையான ஆக்கப்பட்டுள்ள அந்த ஒரு விசிறி கிருஷ்ணருக்கு வந்து விசிறி கொண்டிருந்தன. ஆ, பரமாத்புதே அற்புதமான அந்த ஆ, சாமரத்தை வந்து சாமரத்தை உபயோகப்படுத்தி கிருஷ்ணருக்கு சேவை செய்தனர். விகீரியமான குசுமை ரேஜே மதுபதி பதி. மதுபதி அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ணரை குறிக்கின்றது. என்ன, அந்த யது வம்சத்தில் உள்ள ஒரு ராஜாவினுடைய பெயர் என்னன்னா மது. மதுபதி. அந்த யது வம்சத்தில் உள்ள அந்த மதுபதி. அஹ், மதுபதிங்கிறது கிருஷ்ணருடைய பெயர். அல்லது மதுங்கிறது வந்து தேனை போன்ற இனிமையை குறிக்கின்றது, தித்திப்பை குறிக்கின்றது. மதுபதி அப்படின்னு பார்த்தோம்னா த மாஸ்டர் ஆஃப் ஸ்வீட்னஸ், மிக இனிமையானவர், மாதுரியமான குணத்தை உடைய கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் வந்து பதி, கிருஷ்ணர் செல்லும் பொழுது அந்த பாதையில் வந்து மலர் தூவப்பட்டன. அப்படிப்பட்ட பாதையில் வந்து கிருஷ்ணர் சென்று கொண்டு இருந்தார். அடுத்த ஸ்லோகம். அஸ்ரூயந்தாஷிஷ சத்யாஸ் श्रूयन्ताश्चिकशिशसत्याः தத்ர தத்ர த்விஜேரிதாः तत्र तत्र द्विजेरिताः நானுரூபானுரூபாश्च अनुरूपारूपाश्च நிர்குணஸ்ய குணாத்மனः. निर्गुणस्य गुणात्मनः. கிருஷ்ணருக்கு வழங்கப்பட்ட உபசாரங்கள் ஒரு மனிதனின் வேடத்தை இப்பொழுது ஏற்றுள்ள பரம்பொருளுக்கு உரியவை என்பதால் அவை பொருத்தமானவையும் அல்ல, பொருத்தமற்றவையும் அல்ல, இங்குமங்கும் பேசப்படுவது கேட்டது. அஸ்ரூயந்த ஆஷிஷக சத்யா தத்ர தத்ர த்விஜேரிதாக. த்விஜே அப்படின்னா பிராமணர்கள். அப்ப கிருஷ்ணர் அந்த அந்த மார்க்கத்தில் செல்லும் பொழுது பல பிராமணர்கள் வந்து கிருஷ்ணருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருந்தனர், வேத மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தனர், வேத கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தனர். அதன் மூலமாக கிருஷ்ணருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருந்தனர். அந்த எல்லா வேத கோஷங்கள், அந்த ஆசீர்வாத வச்சனங்கள் எல்லாம் அதெல்லாம் கேட்கப்பட்டு கொண்டிருந்தன, எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தனர். அஸ்ரூயந்த. அப்படி அந்த ஆசீர்வச்சனங்கள் எப்படி இருந்தது? நானுரூப அனுரூபாஷ்ச, ந அனுரூபா அனுரூபாஷ்ச, ந அனுரூபா. அனுரூபா அப்படின்னா அந்த கிருஷ்ணருக்காக சொல்லப்பட்டுள்ள ஆசீர்வச்சனங்கள் மிக பொருத்தமாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். அனுரூபா அப்படின்னா பொருத்தமாக இருந்தது. ந அனுரூபானா பொருத்தமாக இல்லை, அதுக்கு நேர் எதிர்மாறான பொருள். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த கிருஷ்ணருக்கு வழங்கப்பட்ட உபச்சாரங்கள், அந்த ஆசீர்வச்சனங்கள் வந்து பரம்பொருளுக்கு பொருத்தமானவையாகவும் இருந்தது, பொருத்தமற்றவையாகவும் இருந்தது. ந அனுரூபா அனுரூபாட்ச நிர்குணஸ்ய குணாத்மனக. எப்படிப்பட்ட பகவான்? நிர்குணஸ்ய அப்படின்னா பௌதிக குணங்கள் இல்லாத பகவான். நிர்குணஸ்ய அப்படின்னா எந்தவித குணங்களே இல்லாம அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த பௌதிக குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இப்படிப்பட்ட பௌதிக குணங்கள் இல்லாத பகவான். அதே சமயத்துல குணாத்மனக அப்படின்னா குணங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். நிர்குணஸ்யன குணங்கள் இல்லாதவர், குணாத்மனகன குணங்களை உடையவர். இது ரெண்டு வார்த்தையும் பார்த்தோம்னா இது ஒரு எதிர்மாறான வார்த்தை மாதிரி இருக்கு. நம்ம சப்போஸ் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தர் துணிச்சலான கோழை அப்படின்னு சொன்னோம்னா, துணிச்சலான கோழை அப்படின்னா இது ரெண்டு வார்த்தை எதிர்மாறான வார்த்தை. எப்படி ஒருத்தர் துணிச்சலான கோழையாக இருக்க முடியும்? இவர் புத்திசாலியான முட்டாள். இந்த ரெண்டு வார்த்தை வந்து எதிர்மாறான வார்த்தை. இதுதான் ஆங்கிலத்துல ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு விசித்திரமா இருக்கும். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா நிர்குணஸ்ய அப்படின்னா குணங்கள் இல்லாதவர்,
குணாத்மனக அப்படின்னா குணங்களை உடையவர். இது ரெண்டு இது ரெண்டும் எதிர்மாறான வார்த்தை. இது எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, பௌதிக குணங்கள் இல்லாதவர், அதே சமயத்துல ஆன்மீக குணங்களை உடையவர். உதாரணத்துக்கு ரெண்டு ரெண்டு வாக்கியம் சொல்றேன் பாருங்க. சுப்பிரமணியன் பகல் பொழுதில் சாப்பிடுவது கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம். இன்னொரு சொற்றொடர், சுப்பிரமணியனுடைய எடை அதிகரித்து கொண்டே போகின்றது. ரெண்டு வாக்கியம் பார்த்தீங்கன்னா இது எதிர்மாறான வாக்கியம். இவர் சாப்பிடுவது இல்லை அப்படின்னு சொல்றோம், ஆனா இவருடைய எடை அதிகரித்து கொண்டே போகின்றது. இது ரெண்டுமே எப்படி சரியா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். அப்ப இந்த மாதிரியான வார்த்தை, இந்த மாதிரியான வாக்கியங்களை தான் அர்த்தாபத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கு இந்த ரெண்டு வாக்கியங்களும் பொருந்துகின்ற மாதிரி நம்ம அர்த்தத்தை சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? சுப்பிரமணியன் இரவு பொழுதில் சாப்பிடுகின்றார் அப்படின்னு அர்த்தம். சுப்பிரமணியன் பகல் பொழுதில் சாப்பிடுவதில்லை, இவருடைய எடை அதிகரித்துக் கொண்டே போகின்றது. பகல் பொழுதில் சாப்பிடுவதில்லை, ஆனா எடை அதிகரித்துக் கொண்டே போகின்றது. அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? சுப்பிரமணியன் இரவு பொழுதில் சாப்பிடுகின்றான் அப்படின்னு அர்த்தம். தெரியாத ரம்ஜான் ஒரு தடவை நான் ரயில்ல போயிட்டு இருந்தேன். அப்ப ஒருத்தர் காத்தால 4 மணிக்கு எழுந்து அவ்வளவு ஒரு விருந்து சாப்பாடு மாதிரி எல்லோரும் தூங்கி கொண்டிருந்தனர். ஒருத்தர் 4 மணிக்கு எழுந்து பல வகையான ஒரு அறுசுவை உணவு, அது எல்லாத்தையும் ஒருத்தர் 4 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தார். யாரு இவர் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப தெரிஞ்சது அது ஒரு முஸ்லிம். ரம்ஜான் சமயத்துல அவங்க சூரியன் உதிச்சதுல இருந்து சூரியன் அஸ்தமிக்கு வரையும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வெளுத்து கட்டிடுவாங்க. சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் அவங்க நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த ரெண்டு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, நிர்குணஸ்ய குணாத்மனக, குணங்கள் இல்லாதவர் குணங்களை உடையவர். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, பௌதிக குணங்கள் இல்லாதவர், அதே சமயத்துல ஆன்மீக குணங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். ந அனுரூபா அனுரூபாச்ச. இந்த பிராமணர்கள் கிருஷ்ணரை புகழ்ந்து கொண்டு சென்றனர். அவர்களுடைய புகழ்ச்சி பொருத்தமான வகையாக இருந்தன, அதே சமயத்துல பொருத்தமற்றவையாக இருந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பிரபுபாதர் என்ன எழுதுறாருன்னா, ஏன்னா கிருஷ்ணர் ஒரு மானிட உருவத்தில் அவதரித்து அவர் யுதிஷ்டிர மகாராஜருடைய சகோதரராக இருந்து கொண்டு லீலைகளை செய்து கொண்டு இருக்கின்றார். அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது இந்த பிராமணர்கள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் பொருத்தமாக இருந்தன. கிருஷ்ணர் ஒரு பகவானாக இருந்தாலும் மானிட ரூபத்துல அவர் அவதரித்து யுதிஷ்டிரருடைய இளைய சகோதரராக அவர் லீலைகளை செய்து கொண்டு இருந்தார். இந்த பிராமணர்கள் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த வகையில பார்க்கும்பொழுது பொருத்தமாக இருந்தன. ஆனா அதே சமயத்துல இந்த கிருஷ்ணர் மானிட உருவத்துல இருந்தாலும் அவர் பூர்ண புருஷோத்தமான பகவான், எல்லா ஐஸ்வர்யங்களையும் பூரணமாக பெற்றுள்ள பகவான். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசசக ஸ்ரீயஹ ஞான வைராகியோச்சைவ ஷண்ணம் பகயிதீங்கணா. இந்த 6 ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக நித்தியமாக பெற்றுள்ளவர் பகவான். அந்த பகவானுக்கு நம்ம என்ன ஆசீர்வாதம் கொடுக்க முடியும்? அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது இந்த பிராமணர்கள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் பொருத்தமற்றவையாக இருந்தன. அதனாலதான் இந்த இடத்துலயும் பார்த்தோம்னா அந்த ஒரு ஆக்சிமோரான்னா அந்த 2 எதிர்மறை வார்த்தைகள். ந அனுரூபா அனுரூபாஷ்ச, ந அனுரூபா அனுரூபாஷ்ச.
அஹ், இந்த இவர்கள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் பொருத்தமாக இருந்தன. ஏன்னா கிருஷ்ணர் மானிட லீலையை செய்து கொண்டு இருந்தார். அதே சமயத்துல கிருஷ்ணர் பூர்ண புருஷோத்தம் பகவானாக இருந்ததுனால இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் வந்து பொருத்தமற்றவையாக இருந்தன. ஏன்னா பகவானுக்கு நம்ம என்ன ஆசீர்வாதம் கொடுக்க முடியும்? அஹ், அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தோட முடிப்போம். முக்கியமான ஸ்லோகம். அந்யோன்யமாசீத் சஞ்சல்ப अन्योन्यम् आसीत् सञ्चल्प उत्तमश्लोकचेतसाम् उत्तमश्लोकचेतसाम् कौरवेन्द्रपुरस्त्रीणाम् गौरवेन्द्रपुरस्त्रीणाम् सर्वश्रुतिमनोहरः. सर्वश्रुतिमनोहरः. ஹரே கிருஷ்ணன் பிரபு. ஹஸ்தினாபுரத்தில் உள்ள எல்லா வீடுகளின் கூரைகளிலும் நின்றிருந்த பெண்கள் உத்தமமான ஸ்லோகங்களினால் பாடப்படுபவரான பகவானின் திவ்யமான குணங்களை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்து அவரை பற்றி பேச ஆரம்பித்தனர். இப்பேச்சு வேத மந்திரங்களை விட கவர்ச்சி மிக்கதாக இருந்தது. ஹரே கிருஷ்ணன். அப்பொழுது அந்த ஹஸ்தினாபுரத்தினுடைய மாளிகையினுடைய உச்சியில போய் இந்த ஹஸ்தினாபுரத்தினுடைய பெண்கள் வந்து கிருஷ்ணரை பத்தி பேச ஆரம்பித்தனர். தங்களுடைய மத்தியில பேச ஆரம்பித்தனர். அவங்க ஒரு ஒரு மைக்கு போட்டு ஒரு உபன்யாசத்துல கூட பேசல. தங்களுடைய மத்தியில கிருஷ்ணரை பத்தி பேச ஆரம்பித்தனர். அந்யோன்யம் ஆசீத் சஞ்சல்ப. அவர்களுடைய மனசு எப்படி இருந்தது? உத்தம ஸ்லோக சேதசாம். உத்தம ஸ்லோக அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணருடைய பெயர். உத்தம ஸ்லோக அப்படின்னா மிக உயர்ந்த சொற்களால் பாடப்படும் நபர், மிக உயர்ந்த வார்த்தைகளால புகழப்படும் நபர். அவர்தான் உத்தம ஸ்லோக. உத்தம ஸ்லோக சேதசாம். கிருஷ்ணருடைய நினைவில் அவர்களுடைய மனது மூழ்கி இருந்தது. உத்தம ஸ்லோக சேதசாம். கிருஷ்ணரை பத்தி அவர்கள் வந்து ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுடைய சிந்தனை கிருஷ்ணருடைய சிந்தனையில் மூழ்கி இருந்தது. அப்படிப்பட்ட மனதை உடைய இந்த ஹஸ்தினாபுர பெண்கள் வந்து கௌரவேந்திர புரஸ்திரீனாம், இந்த குரு வம்சத்தினுடைய பெண்கள் கிருஷ்ணரை பத்தி தங்களுடைய மத்தியில் பேச ஆரம்பித்தனர். அந்யோன்யம் ஆசித் சஞ்சல்ப. இவர்கள் மொட்டை மாடி உச்சியில தங்களுடைய மத்தியில் கிருஷ்ணரை பத்தி பேசிக் கொண்டிருந்தனர். அந்த வீதியில வந்து இந்த பிராமணர்கள் எல்லாம் கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திலிருந்து போகின்றார் அப்படின்னு நினைத்து கிருஷ்ணருக்கு மரியாதை செலுத்துவதற்காக பிராமணர்கள் வேத கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தனர். ஆனா சர்வ ஸ்ருதி மனோகரக, இந்த பெண்மணிகள், இந்த பெண்கள் கிருஷ்ணரை பத்தி பேசின பேச்சு வந்து இந்த பிராமணர்கள் எழுப்பின வேத கோஷங்களை விட சிறப்பாக இருந்தது. இந்த பிராமணர்கள் எழுப்பின வேத கோஷங்களை விட இந்த பெண்மணிகள் கிருஷ்ணரை பத்தி பேசின பேச்சு, கிருஷ்ணரை பத்தி மிகுந்த அன்புடன் பக்தி உணர்வுடன் கிருஷ்ணருடைய சிந்தனையில் மூழ்கி இருந்த மாதிரி கிருஷ்ணரை பத்தி பேசின பேச்சு வந்து, இவர்கள் பேசின பேச்சு பிராமணர்கள் உச்சரித்த வேத கோஷங்களை விட மனதை கவருகின்ற மாதிரி இருந்தது. அல்லது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த பெண்மணிகள் பேசின பேச்சு வந்து வேதங்களுடைய மனதையே கவர்கின்ற மாதிரி இருந்தது. சர்வஸ்ருதி மனோகர. ஒவ்வொரு வேதமும் வந்து ஒரு நபர். இந்த பெண்மணிகள் பேசின பேச்சு வந்து வேதங்களுடைய மனதையே கவர்ந்தது. ஏன்னா வேதங்களுடைய கடைசி நோக்கம் என்ன? வேதைச்ச சர்வைர் அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேவச்சாகம். வேதங்களை கற்பதற்கான கடைசி குறிக்கோள் என்ன? கிருஷ்ணரை அறிவது, பகவானை அறிவது. வேதைச்ச சர்வைர் அகம் ஏவ வேத்யோ. என்னை அறிவது மட்டும்தான் வேதங்களை கற்பதற்கான ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த பெண்மணிகள் வந்து இவர்களுக்கு வந்து வேத மந்திரங்களை ஓதுவதில் எந்த பயிற்சி இல்லை.
ஆனா ம். கிருஷ்ணர் மேல ஆழ்ந்த பக்தி இருந்தது. அந்த பக்தி உணர்வுல மூழ்கி கிருஷ்ணரை பத்தி பேச ஆரம்பித்தனர். அதனால இவர்கள் பேசின பேச்சு வந்து வேதங்களையே கவர்ந்தது. அஹ் இந்த 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 ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில பிரபுபாதர் எழுதுறார். ம். கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் இருக்கார். அவர் பல புஸ்தகங்களை சமஸ்கிருத மொழியில் எழுதியுள்ளார். பகவத்கீதையினுடைய வியாக்கியானம், ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய வியாக்கியானம், மாதுரிய கதம்பினி அப்படின்னு புஸ்தகம், இந்த மாதிரி பல புஸ்தகங்கள் சமஸ்கிருத மொழியில் பல கவிதைகள் எல்லாம் இயற்றியுள்ளார். முழு பாகவதத்தினுடைய 17,000 ஸ்லோகங்களுக்கும் 18,000 ஸ்லோகங்களுக்கும் இவர் வந்து வியாக்கியானம் எழுதியுள்ளார். அவ்வளவு ஒரு உயர்ந்த பண்டிதர், உயர்ந்த வைஷ்ணவர். இன்னொரு வைஷ்ணவர் வந்து நரோத்தம் தாஸ் தாக்கூர் அப்படின்னு இன்னொரு வைஷ்ணவாச்சாரியர். இவர் வந்து சமஸ்கிருத மொழி அதிகம் படிச்சதில்லை. ஆனால் பெங்காலி மொழியில வந்து அவர் பல பக்தி பாடல்களை எழுதியுள்ளார். ஆனா விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர், இந்த நரோத்தம் தாஸ் தாக்கூர் பெங்காலி மொழியில் எழுதியுள்ள பக்தி பாடல்களை வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதுவே வேதங்களுடைய சாரம் அப்படின்னு கருதினார். பெங்காலி மொழி வந்து சமஸ்கிருத மொழியோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது பெங்காலி மொழியில சமஸ்கிருத மொழியில உள்ள புலமை வர்றது வந்து அது ஒரு மிக உயர்ந்த விஷயம். ஆனா பெங்காலி மொழியில ஒரு எளிமையான புரியுற மாதிரி சில பாடல்கள் எழுதியுள்ளார் கிருஷ்ண பக்தி 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 உணர்வுட. ஆனா அந்த பாடல்களை வந்து இவர் வந்து வேதத்தினுடைய சாரம் அப்படின்னு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அந்த அவர் வந்து எளிமையான பெங்காலி மொழியில எழுதினாலும் கிருஷ்ணருடைய பெருமைகளை வந்து கிருஷ்ண பக்தியினுடைய பெருமைகளை அந்த பாடல்களில் வர்ணித்துள்ளார். அதனால அந்த விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த பாடல்களை வந்து ஏற்றுக்கொண்டுள்ளார். அதே மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மொழியிலையும் பார்க்கும் பொழுது கன்னடா மொழியில பார்க்கும் பொழுது கனகதாசர், இந்த மாதிரி கனகதாசர் அவர்லாம் வந்து எளிமையான பாமர மக்களும் புரிகிற மாதிரி கன்னட மொழியில பல பக்தி பாடல்கள் எழுதியுள்ளார். பாமர மக்களும் கிருஷ்ண பக்தியை புரிந்து கொள்வதற்காக. மராட்டி மொழியில பார்த்தோம்னா இந்த துக்காராம் மகாராஜர், அவர் வந்து பாமர மக்களும் புரிகிற மாதிரி மராட்டி மொழியில பல அபங்கங்கள் பாடல்களை எழுதியுள்ளார். தமிழ்ல பார்க்கும் பொழுது பாமர மக்களும் பகவத் பக்தியை புரிகிற மாதிரி பல தமிழ் மொழியில வந்து இந்த திவ்ய பிரபந்தங்கள் வந்து இயற்றப்பட்டுள்ளன, ஆழ்வார்கள். அந்த அந்த அது சமஸ்கிருத மொழியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மொழிகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சா இருந்தாலும் தமிழ் மொழியும் ரொம்ப பழமையான மொழி, இந்திய மொழிகள் எல்லாம் உயர்ந்ததுதான். ஆனா சமஸ்கிருத மொழியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மொழிகள் சமஸ்கிருத மொழியில தேர்ச்சி பெறது கொஞ்சம் ரொம்ப அதிக கடினம். ஆனா அந்த மொழியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மொழிகள் கொஞ்சம் தாழ்ந்ததாக இருந்தாலும், ஆனா இந்த மொழியில கிருஷ்ணருடைய பெருமைகளை ஒருத்தர் எழுதும் பொழுது, கிருஷ்ணருடைய பெருமைகளை பக்தி உணர்வுடன் எழுதும் பொழுது அப்படிப்பட்ட பேச்சு வந்து வேத கோஷங்களை விட உயர்ந்தது அப்படின்னு வேத மந்திரங்களே வேதங்களே வந்து அப்படிப்பட்ட பேச்சுகளால கவரப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்த ஸ்லோகத்திலிருந்து 21வது ஸ்லோகத்திலிருந்து இந்த ஹஸ்தினாபுரத்தில் உள்ள பெண்கள் வந்து 10 ஸ்லோகங்களை வந்து கிருஷ்ணருடைய பெருமையில் பாடப் போகின்றனர். 10 ஸ்லோகங்கள்ல அந்த 10 ஸ்லோகங்களை அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஹரே கிருஷ்ணன். हरे धन्यवादाः, नमस्काराः, पुनः मिलामः. हरे कृष्ण, நமஸ்காரம். கேள்விகள் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணன் பிரபு. சரி. பிரபு, இப்போ முரண்பாடுகள் இப்ப சொன்னீங்க இல்லைங்க பிரபு, அந்த கருத்துக்கும் இப்ப நம்ம அசிந்திய பேத தத்துவத்துக்கும் அது ஒற்றுமைங்களாங்க பிரபு? சாஸ்திரங்கள்ல வந்து ஜீவாத்மாவுக்கும் பரம்பொருளுக்கும்
உள்ள ஒற்றுமைகளை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு, வேறுபாடுகளை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. சில வாக்கியங்கள்ல வந்து தத்துவம் அசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தத்துவம் அசி, இந்த ஜீவாத்மாவே பிரம்மன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட வாக்கியங்கள்ல வந்து அந்த ஒற்றுமையை சொல்லப்பட்டுள்ளது. தத்துவமசி, சோகம், இந்த மாதிரி வாக்கியங்கள்ல ஜீவாத்மாவுக்கும் பரம்பொருளுக்கும் உள்ள ஒற்றுமையை சொல்லப்பட்டுள்ளது. அதே சமயத்துல ஜீவாத்மாவுக்கும் பரம்பொருளுக்கும் உள்ள வித்தியாசங்கள், பரம்பொருளிலிருந்து எப்படி வேறுபட்டவர், அதை பத்தியும் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. துருவ மகாராஜருடைய பிரார்த்தனையில பார்க்கும்பொழுது துருவ மகாராஜர் சொல்றார், துவம் நித்திய முக்த பரிசுத்த விபுத்த ஆத்மா கூட்டஸ்த ஆதி புருஷோ பகவான் ஸ்ரதீஷ யத்புத் அவஸ்திதம் அகண்டிதயா ஸ்வதிருஷ்டியா யத்புத் அவஸ்திதம் அகண்டிதயா ஸ்வதிருஷ்டியா திரஷ்டா ஸ்திதா வதிமகோ வத்திரிக்த ஆசை. இது 4வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்தில் வருகின்றது. இந்த ஸ்லோகத்துல துருவ மகாராஜர் பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள ஒரு 12-13 வித்தியாசங்களை சொல்றார். ஜீவாத்மா 3 குணங்களுடைய பிடியில் இருக்கின்றார். பகவான் எப்பொழுதும் விடுதலை அடைந்த நிலையில் இருக்கின்றார். ஜீவாத்மானுடைய சரீரம் தற்காலிகமானது, பகவானுடைய சரீரம் எப்பொழுதும் நிரந்தரமானது. துவம் நித்திய முக்த பரிசுத்த, பகவான் எப்பொழுதும் தூய்மையான நிலையில் இருக்கின்றார். ஜீவாத்மா 3 குணங்களால கலங்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார். இந்த மாதிரி 12-13 வித்தியாசங்களை சொல்கின்றார். இந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல வந்து ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கும் உள்ள வேறுபாடையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்துல ஜீவாத்மா பகவானுக்கும் உள்ள எப்படி ஒற்றுமையும் சொல்லப்பட்டிருக்கு. தத்துவமசி, சோகம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த இப்படிப்பட்ட முரண்பாடான உள்ள வாக்கியங்களை எப்படி வந்து புரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கும் குணத்தின் அடிப்படையில ஒற்றுமை இருக்கு. ஆனா அளவின் அடிப்படையில பார்க்கும் பொழுது வேற்றுமைகள் இருக்கு. சில ஜீவாத்மாவும் சச்சிதானந்த, பகவானும் சச்சிதானந்த. ஜீவாத்மாவுக்கும் அறிவு உண்டு, பகவானுக்கும் அறிவு உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது குணத்தின் அடிப்படையில ஒற்றுமை உண்டு. ஆனா அளவின் அடிப்படையில பார்க்கும் பொழுது வேற்றுமைகள் உண்டு. அதுதான் அச்சிந்திய பேத அபேத தத்துவம். சிந்தனைக்கு அப்பாற்பட்ட வேற்றுமை மற்றும் ஒற்றுமை இரண்டும் உடையது அப்படின்னு சொல்லணும். ஹரே கிருஷ்ணா. சரி, இதோடு முடித்துக் கொள்வோம். ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय, गौर भक्त वृंद की जय.